ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் ஜிஆர் ரெசிபீஸ். நம்ம எல்லார் வீட்லையுமே கண்டிப்பாக வாழைப்பழம் டெய்லி வாங்குவோம். அந்த வாழைப்பழம் லைட்டாக கருப்பானா கூட யாருமே சாப்பிட மாட்டாங்க. பெரும்பாலும் குழந்தைங்க கண்டிப்பாக இந்த வாழைப்பழத்தை சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அப்போ நம்ம தீட்டிக்கிட்டே வாழைப்பழம் கெட்டு போகுது அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி வீணாக போன வாழைப்பழத்தை கூட தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் இந்த ஸ்வீட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட், ரொம்ப குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு 4 பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை கொட்டையை எடுத்துட்டு வெறும் பேரிச்சம்பழம் மட்டும் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்குவோங்க. இப்போ இதை நல்லா ஃபஸ்ட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம இறச்சி எடுத்ததையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1-2 பேரிச்சம்பழம் இருக்கும். இது பரவாயில்ல, நம்ம இதோட நிறையா சேர்த்து அரைக்க போகிறோம். அதனால இது நல்லா அரைப்பட்டுரும். இப்போ இதுக்கப்புறமா வாழைப்பழம் நான் 4 மீடியம் சைஸ் வாழைப்பழம் நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் எடுத்துருக்கேன். கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் நல்லாயிருக்கும். இப்போ இதையும் நல்லா ஒன்றா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை அரைக்கும் போது நல்லா கட்டி 1-2 கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ இதோட 2 முட்டை சேர்த்துக்குவோம். முட்டையோட இன்னும் ஒரு 100 ml பால் சேர்த்துக்குவோம். பால் நல்லா கெட்டியான பாலாக இருந்தால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால் நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துறேன். இது ஃப்ளேவருக்காக தான். இதுக்கு பதிலாக நீங்கள் 2 ஏலக்காய் கூட தட்டி போட்டு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட் எப்பயுமே ஸ்வீட்னஸை நம்மளுக்கு தூக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் சார் சொன்னதுலேருந்து நான் எல்லா ஸ்வீட்லேயுமே கண்டிப்பாக ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துவேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா அரைச்சி ஸ்மூத் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்குவோம். நல்லா கட்டி இல்லாமல் இருக்கணும். எல்லாமே நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அதை அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம சுகரை கேரமலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நான் கரும்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கரும்பு சர்க்கரை எடுத்து அதோட ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கேரமலைஸ் பண்ணிக்குவோம். ஏன் கரும்பு சர்க்கரை எடுத்தோன்னா இது நல்லா கலர் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ இந்த மாதிரி நல்லா கேரமலைஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம எந்த பவுலில் வச்சு வேக வைக்க போகிறோமோ அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். உடனே டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, இல்லாட்டி நம்மளுக்கு கட்டியாயிடும். அதே மாதிரி சுகரை ரொம்ப கேரமலைஸ் பண்ணி தீயை விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை தூக்கி போட்டுட்டு வேறு சுகர் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி எல்லா டிஷ்ஷுமே கெட்டு போயிடும். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் 2 கப் தண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இட்லி பாத்திரம் தான் எடுக்கணும்னு இல்லை, எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் மூடி போட்டு மூடி வைக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ அந்த தண்ணிக்குள்ளே ஒரு ஸ்டாண்டோ இல்லை ஏதாவது ஒரு தட்டோ போட்டு நம்ம வைக்க போகிற பாத்திரத்தை கொஞ்சம் தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதை போட்டு நம்ம மூடி வச்சு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்க டப்பாவில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச கலவையை சேர்த்து இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் போட்டு நான் மூடி இருக்கேன். நீங்கள் துணி போட்டு கூட மூடிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு மேலே வர்ற தண்ணி உள்ளே வடியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மூடி வைக்கிறோம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பாத்திரத்தை தூக்கி உள்ளே வச்சு நம்ம இட்லி எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் 30 நிமிஷம் இதை நம்ம நல்லா குக் பண்ணணும். இடையில நீங்கள் திறந்து பார்த்து குத்தி பார்த்துக்கலாம், நல்லா வெந்துருச்சா வேகலையா அப்படின்னு. இப்போ எனக்கு கரெக்டாக 30 நிமிஷம் ஆச்சு. 30 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கத்தி உள்ளே விட்டு எடுத்து பார்த்தா ஃபுல்லாக நல்லா க்ளீனான கத்தி வருது. இதே கத்தியில் கொஞ்சம் லைட்டாக ஒட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் திரும்ப மூடி வச்சு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ வேக வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெடி ஆயிடும். பாருங்கள், வெந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நம்ம குத்தி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லா க்ளீனாக இருக்குது நைஃபு. ஸோ இப்போ நல்லா வெந்துருச்சு. இது நல்லா ஆறட்டும். உடனே எடுத்து கவுத்திங்கன்னா உங்களுக்கு உடையும். அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம அப்படியே இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்கலாம். இப்போ எனக்கு நல்லா ஆறிடுச்சு. நான் இப்போ இந்த பிளேட்டில் கவுத்து காமிக்கிறேன். நம்ம கேரமலைஸ் பண்ண சுகரெல்லாம் மேலே மெல்ட் ஆகி சூப்பரான கலரில் சூப்பராக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இது ரொம்ப குயிக்கான வேலை தான், ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய வேலை தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுத்து பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர், பை பாய், தேங்க்யூ.